2-3 வருஷ கிழமைகளுக்குள் இந்த பெரிய இதை செய்து முடிக்க இயலாத நிலையில இதை குறைக்க முடியாத பாதுகாப்பு இதை குறைக்க முடியாத காரணத்தாலையும் இப்படியான ஏதாவது செயற்பாடுகள் பொதுவழி இப்படி போன முறை நடந்தது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் சரியான மோசமான வீடியோக்கள் மோசமான இமேஜ் தான் வெளியால வருகுது. இதற்கு முதல் பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்ல சிறப்பான நாங்கள் ப்ரௌடா இருக்கக்கூடிய மாதிரியான இதில் வந்திருந்தது. இப்படியான இதுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்றதுக்காக போலீஸ் இந்த பிரச்சனை இப்படியான காரணிகளுக்காக நாங்கள் இதை அடுத்த வருஷத்துக்கு போஸ்ட்போன் பண்ண வேண்டியிருந்தது. எல்லா விட்டு கொடுப்புகளையும் செய்திருந்தோம். அவர்கள் கேட்டிருந்த கோரிக்கைகள் நியாயமற்றமாக இருந்த கோரிக்கைகளை கூட நாங்கள் ஏற்று அதனை செய்கிறதாக இருந்திருந்தோம். அவர்கள் புதிய நிபந்தனைகளுடன் அதனை தீர்க்கிறது அவர்கள் நோக்கமாக எங்களுக்கு தெரியப்படவில்லை. ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்த பிறகும் புதிசான நிபந்தனைகளுடன் முன் வந்திருந்தார்கள். அதனை வைத்து பார்க்கதான் கேட்க அவர்களோட தீர்வுக்கு வர்றதை அவர்கள் விரும்பவில்லை. இதை குழப்புவதுதான் அவர்களின் நோக்கமாக இருந்திருக்கும். இவர்கள் நாங்கள் அப்படித்தான் நாங்கள் நினைக்கிறோம். இது மையப்படுத்தி இருக்கின்றது தமிழர் திருவிழா அல்லது தமிழர் திருவிழா என்பதை விட அரசியல்வாதிகளின் பிரசன்னம் அதிகமாக அடையாளம் காணப்பட்ட ஒரு இடமாகவும் அல்லது அரசியல்வாதிகள் அங்கீகரிக்கின்ற இடமாகவும் இருக்கின்ற காரணத்தால் அது மத்திய அமைப்புகளுக்கு சில சிரமங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. அமெரிக்காவும் சுவிட்சர்லாந்தும் தான் அந்த யாரால் பேச்சுக்களில் அல்லது விட்டுக் கொடுப்புகளில் ஈடுபட முடியும் என்று கலந்து கொண்டவர்களிடையே தெரிவு செய்யப்பட்டதான தகவல் இருக்கின்றது. அந்த தகவல் மறைக்கப்பட்டு இந்த ஹிமாலய பிரகடனம் என்பது ஏதோ ஒரு புதிதானது ஒன்றாகவும் அல்லது இது ஒரு கனேடிய அமைப்பு ஒன்று சகல இனப்படுகொலை சகலவற்றை மறந்து சென்றதாகவுமான ஒரு கருத்து விதைக்கப்படுகின்ற பொழுதும் இங்கே தமிழர்களுக்கான ஒரு தீர்வை அமெரிக்கா கொண்டு வர முயன்ற பொழுது அந்த முயற்சியில் கனேடிய தமிழர்கள் எதிர்ப்பது போன்றவும் அல்லது கனேடிய தமிழர்கள் அதில் பங்கு பெற்றிய அமைப்பை எதிர்ப்பது போன்றதுமான தோற்றப்பாடு கனேடிய அரசிற்கும் அமெரிக்க அரசிற்கும் காட்டப்படுகின்றது. இதை எதிர்ப்பவர்களுக்கு தெரியுமா இந்த இமாலய பிரகடனம் இவ்வாறுதான் நடந்தது, அமெரிக்கா, சுவிஸ், கனடா, ஆசி போன்றவை இவற்றுக்கு இருக்கின்றது, தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வு முயற்சிக்காகத்தான் இது நடந்தது என்று அவ்வாறு தெரிந்திருந்தால் ஏன் அதை மறைக்கின்றார்கள் என்பதுதான் இப்பொழுதுள்ள கேள்வியாக இருக்கின்றது. இயங்குகின்ற அமைப்புகளை சிதைத்து புதிய அமைப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளும் முன்வைக்கப்படுகின்றன. ஏற்கனவே இருக்கின்ற பிரச்சனைகளை களையாமல் புதிய அமைப்புகள் வருகின்ற பொழுது எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த அமைப்புகளுக்கு ஆதரவு வழங்குவது என்ற கேள்விகள் எழுகின்றன. சமூக வலைத்தளங்கள் சமூகத்தை சீர்கெடுக்கும் வகையில் பயன்படுத்தப்படுகின்றன என்ற ஒரு அச்சம் இப்பொழுது எழ ஆரம்பித்திருக்கிறது. தங்களுடைய அமைப்பை விட இந்த அமைப்பு ஆளுமை உள்ளதாக வந்துவிடும். தமிழர் திருவிழா இருந்தால் என்னென்றால் அங்கே அரசியல்வாதிகள் செல்வது, கனேடிய பிரதமர் உட்பட மாகாண முதல்வர் உட்பட மேயர் உட்பட சகலர் செல்வது போன்ற நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன. அதே நேரம் இவ்வாறான பேச்சுவார்த்தைகளின் பொழுது அவர்களுடைய பிரசன்னம் இருக்குமாக இருந்தால் தாங்கள் தனித்து விடுகின்ற இயக்கங்கள் எல்லாம் சில வேளைகளில் இருக்கின்ற காரணத்தினால் இவ்வாறான உந்துதல்கள் சிலருக்கு ஏற்பட்டிருக்கலாம். சில தனிநபர்களுக்கு இவ்வாறான அமைப்புகளை விடுத்து தாங்கள் ஒரு அமைப்பை தொடங்குவோம். ஆனால் ஒரு அந்த வார்த்தை பிரயோகங்கள், அழகியல் மற்றும் சமூக அக்கறை போன்றவை எல்லாம் வெளிப்படுத்தப்படுமாக இருந்தால் அவர்கள் அதனை புனருத்தம் செய்ய வேண்டும். என்றால் அவர்களே தங்களை கேட்க வேண்டிய கேள்வி, நாங்கள் சரியான பாதையில் தான் செல்கின்றோமா? வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவரையும் CMR தமிழ் FM 101.3 செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். தமிழ் மக்கள் இன்று எதிர்பார்க்கின்ற பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளிக்கும் விதமாக இப்பொழுது நாங்கள் கனேடிய தமிழர் பேரவையினுடைய நிர்வாக இயக்குனர் டண்டன் துரைராஜா அவர்களை சந்திக்க இருக்கின்றோம். அத்தோடு அரசியல் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா அவர்களும் எமது நிகழ்ச்சியில் இன்று காலை வேளையில் இணைந்திருக்கின்றார். சமூகத்தில் தமிழர் திருவிழா நடத்தப்படாமல் விட்டதற்கான காரணம் என்ன என்பதனை அறிவதற்கு மக்கள் ஆவலாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த விழா நடைபெறாத நிலையில் இப்பொழுது பல்வேறு நிகழ்வுகளிலும் மக்கள் கலந்து கொள்கிறார்கள். ஆகவே இனிவருங்காலத்தில் தமிழர் பேரவையினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்வுக்கு என்ன நடக்கும் என்ற கேள்விகள் மக்கள் மத்தியில் ஒரு கேள்விகளாக எழுப்பப்படுகின்ற நிலையில் இதற்கான பதில்களை பெற்றுக் கொள்ளுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைகின்றது. அதே நேரத்தில்
இந்த விடயத்தை மையப்படுத்தி பல்வேறு விமர்சனங்கள், கேள்விகள், தனி நபர் வசைபாடல்கள் என்று சமூக வலைத்தளத்தில் ஒரு போர்க்களமாக தமிழினத்தினுடைய இந்த பிரச்சனைகள் எழுந்திருக்கின்றது. இது தனிப்பட்ட தாக்குதல்களாக மாறி சமூகத்திற்கான ஒரு பிரச்சனையாகவும் மாற்றம் பெற்றிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில் இது ஒரு சமூகத்தினுடைய பொறுப்பு வாய்ந்த ஒரு விடயமாக பலராலும் உற்று நோக்கப்படுகிறது. இவ்வாறான நிலைமைகள் தொடர்ந்தால் தமிழ் மக்கள் விரக்தியுற்று இவ்வாறான நிகழ்வுகளில் கலந்து கொள்ள தவிர்ப்பதன் மூலமாக தமிழினத்தில் இவ்வளவு காலமும் ஒற்றுமையாக செயற்பட்டு வந்த பல விடயங்கள் இல்லாமல் போய்விடும் என்ற ஒரு அச்சம் பல மக்களுடைய ஆதங்கமாக வெளிப்படுத்துகின்ற தன்மையும் காணப்படுகிறது. இந்த விடயங்கள் தொடர்பாக பேச இருக்கின்றோம். காலை வேளையில் இப்பொழுது எங்களோடு கனேடிய தமிழர் பேரவையினுடைய நிர்வாக இயக்குனர் டண்டன் துரைராஜா அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் டண்டன். வணக்கம் ராம். ஆமாம், இந்த கேள்விகள் இப்பொழுது சமூகத்தில் எழுப்பப்படுகின்ற கேள்விகளாக இருக்கின்றது. நீங்கள் பல ஊடகங்களிலும் இதை நேர்காணல் வாயிலாக தெரிவித்து வருகின்றீர்கள். இருந்த போதிலும் நீங்கள் இந்த அமைப்பில் இருந்து பதவி விலகிவிட்டதாக ஊடகவியலாளர் ஒருவர் தன்னுடைய பதிவில் தெரிவித்திருந்தார். இதற்கு நீங்கள் கூறுகின்ற பதில் என்ன? ஏனென்றால் உங்களுடைய பெயர் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். நீங்கள் தொடர்ந்தும் கனேடிய தமிழர் பேரவையினுடைய இயக்குநராக, நிர்வாக இயக்குநராக செயற்பட்டு வருபவர். இந்த நிலையில் இந்த பதவி விலகல் குறித்து நீங்கள் அறிவித்திருந்தீர்களா? இது எந்த அடிப்படையில் இந்த செய்தி வெளிவந்திருக்கின்றது என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? ஆமாம், அதில் எந்தவித உண்மையும் இல்லை. அப்படி ஒரு அறிவித்தலும் செய்யவில்லை. அப்படி செய்கிற உத்தேசமும் இல்லை. ஆனால் இந்த மாதிரியான பொய் பிரச்சாரங்கள் இந்த மீடியா என்று சொல்லிக்கொண்டு இருவர் மட்டுமில்லை, வேறு மாதிரியும் கணக்க அனுமதியான போஸ்டுகளிலும் இப்படியான இதுகள் போஸ்ட் பண்ணி வருகிறார்கள். தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. டண்டன், இப்பொழுது இந்த இவ்வளவு காலமும் ஒரு வெற்றிகரமான நிகழ்வாக, தமிழர்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக நடத்தப்பட்டு வந்த இந்த நிகழ்வு அழுத்தங்களின் மத்தியில் இம்முறை நடைபெறாமல் போயிருக்கிறதா, அல்லது பாதுகாப்பு நிமித்தம்தான் இது நடைபெறாமல் போயிருக்கிறதா? இதற்கு இந்த விழாவை எப்படியாவது நடத்த வேண்டும் என்று கனேடிய தமிழர் பேரவை எவ்வாறான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றது? அந்த முயற்சிகள் ஏன் வெற்றி அளிக்கவில்லை என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? கனேடிய தமிழர் பேரவை பல ஆண்டு திட்டமிடலுடன் இந்த நிகழ்வை நிகழ்த்தி வந்திருக்கின்றது. 2015 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டாலும் ஒரு சில வருடங்கள் அதற்கு முன் மத்திய திருவிழாக்களுடன் இணைந்து அவர்கள் இதை படித்து இதை அறிந்து நாங்கள் இதை செய்திருந்தோம். இது பல வளர்ச்சியும் கண்டிருந்தது. கோவிடின் போது 2 வருஷம் கொஞ்சம் பிரச்சனைகள் நடத்த முடியவில்லை. அதன் பிறகும் உடனடியாகவே அது பெரும் வளர்ச்சியை கண்டிருந்தது. இன்னும் பல திட்டமிடலுடன் இருந்திருந்தோம். ஆனால் போன வருடம் உங்களை எல்லாருக்கும் தெரிந்தபடி சில சம்பவங்கள் நடைபெற்றது. புறக்கணிப்பு போராட்டம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு மிகவும் மோசமான முறையில் பல இதுகள் நடைபெற்றது. பல அசௌகரியங்களை மக்கள் மத்தியிலும், தொண்டர் மத்தியில், வணிகர்கள் மத்தியில், எல்லார் மத்தியிலும் ஏற்படுத்தி இருந்தது. அப்ப நாங்கள் அதன் பிறகு கூட நாங்கள் பல முயற்சி, அதற்கு முதலுமே நாங்கள் இந்த புறக்கணிப்பு கால் பண்ண ஆக்களுடன் சந்திப்புகளை நடத்தியிருந்தோம். போன வருஷம் தமிழ் ஃபெஸ்டுக்கு முன்னுக்கும் நடத்தியிருந்தோம். அதன் பிறகும் பல முயற்சிகளை செய்திருந்தோம். சில கடைசி நேரம் மட்டுக்கும் ஒரு அமைப்பு தரவில்லை, சந்திப்பை தரவில்லை. போன முறையான் இதை காட்டி டொரண்டோ போலீஸ் கணக்க டிமாண்டுகளை வைத்திருந்தது. இவ்வளவு போலீஸ் தேவை போன முறையான் எக்ஸாம்பிளை வச்சுக்கொண்டு அதற்கு முதல் நாங்கள் ஒரு அமௌண்ட் டொரண்டோ போலீஸுக்கு நாங்கள் பே பண்ணித்தான் செய்ய வேண்டும். இதற்கு பல மடங்கள் அதிகமாக கேட்டிருந்தார்கள். அப்ப அவர்கள சாட்டிஸ்ஃபை பண்ணதான் சிட்டி ஆஃப் டொரண்டோ இதற்கான அனுமதியை, இந்த ரோடை க்ளோஸ் பண்றது, பெரிய ரோடை க்ளோஸ் இதற்கு தரும். ஸோ அதனால் அவர்களுக்கு அப்படியான ஒரு பெரும் பயணத்தை செலவிட முடியாது. ஒரு லாப நோக்கமற்ற முயற்சி என்றபடினால் அப்படியான ஒரு மிகப்பெரிய பணத்தை இதால் செலவழிக்க முடியாது. இதற்கான பட்ஜெட்டுகள் அதில் போட்டால் அது நடத்த இயலாது. அதனால் நாங்கள் டொனேஷன்ஸ் அது எக்கச்சக்கமாக செய்துதான் போலீஸ் இது பண்ண வேண்டி வரும். அதனால் நாங்கள் அந்த போலீஸ் இதை குறைப்பதற்காகவும் இன்னும் கூடுதலாக ஒரு 1.5 மாசத்துக்கு முதலே அவர்கள் இந்த நிபந்தனைகளை விதித்திருந்தார்கள். ஸோ பேசி நாங்கள் இதை எப்படியும் பேசி இந்த பாய்காட் கால் இல்லாட்டி பாய்காட், அந்த பாய்காட் இருக்கவில்லை, அனௌன்ஸ் பண்ண முதலே இப்படியான இதுகள் வர துவங்கி விட்டது. அப்போ அவர்கள் ரெண்டு அமைப்புகள் தான், ஒரு அமைப்பும் ஒரு குழுவும் தான் இந்த இதில் ஓப்பனாக பகிரங்கமாக போட்டிருந்தார்கள், புறக்கணிப்பை கோரியிருந்தார்கள். ஸோ அவருடன் பேச முடியும், அவர்களுக்கு அணுகிறதுக்கான முழு முயற்சிகளையும் செய்திருந்தோம்.
ஆனால் அவர்கள் அந்த முயற்சிகள் அது அப்படி நடந்திருந்தால், அவர்கள் புறக்கணிப்பை வாபஸ் பெற்றிருந்திருந்தால், ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டுக்கு புரிந்துணர்வு வந்திருந்தால், அதனை காட்டி சிரியோ டொரண்டோ போலீஸுக்கும் சிரியோ டொரண்டோவுக்கும் பேசி இந்த இதுகளை ஓரளவுக்கு குறைத்து செய்யலாம் என்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் வேலை செய்து கொண்டிருந்தோம். கடைசி முறையில் நாங்கள் இதை எப்படியாவது நகர்த்த வேணும், இந்த சரியான கம்யூனிட்டிக்கு சரியான ஒரு முக்கியமான திருவிழா, உலகத்தில் மிகப்பெரிய தமிழர் திருவிழாக மாறி இருந்தது. இது கணக்க பிரயோசனம் எங்களுக்கு, தமிழ் மக்களான எங்களுக்கும் தாயத்தில் இருக்க தமிழ் மக்களுக்கும் இருந்தது. ஸோ அது அடுத்த ஜெனரேஷன்ஸுக்கு இது கொண்டு போகணும் என்ற இதில் எங்களாலான முழு முயற்சிகளையும் செய்திருந்தோம். ஈவன் அந்த பேச்சுவார்த்தைகள் மேற்கொண்டது பல விட்டுக் கொடுப்புகளை செய்ய பார்த்தோம். ஆனால் அவர்களது கோரிக்கைகள் நியாயமற்றவையாக இருந்தது மட்டுமில்லை, புதிய நிபந்தனைகளையும் வைத்துக் கொண்டிருந்தார்கள். 2-3 வருஷ கிழமைகளுக்குள் இந்த பெரிய இதை செய்து முடிக்க இயலாத நிலையில இதை குறைக்க முடியாத பாதுகாப்பு, இதை குறைக்க முடியாத காரணத்தாலையும் இப்படியான ஏதாவது செயற்பாடுகள் பொதுவழி இப்படி போன முறை நடந்தது நீங்கள் கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் சரியான மோசமான வீடியோக்கள், மோசமான இமேஜ் தான் வெளியால வருகுது. இதற்கு முதல் பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்ல சிறப்பான, நாங்கள் ப்ரௌடா இருக்கக்கூடிய மாதிரியான இதுகள் வந்திருந்தது. இப்படியான இதற்கு இடம் கொடுக்க கூடாதுன்றதுக்காக போலீஸ் இந்த பிரச்சனை அப்படியான காரணிகளுக்காக நாங்கள் இதை அடுத்த வருஷத்துக்கு போஸ்ட்போன் பண்ண வேண்டி இருந்தது. ஒரு ஒழுங்கான திட்டமிடலோட லாங் டேர்ம் இதோட ஒரு கசி. இப்பொழுது இது தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்றால் இவ்வாறான கோரிக்கைகளுக்கான பதிலை நீங்கள் வழங்க வேண்டியவர்களாகத்தான் இருக்கிறீர்கள். அதே நேரத்தில் தொடர்ந்து இவ்வாறான போராட்டங்களும் முன்னெடுக்கப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இந்த நிலையில் எந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் நீங்கள் அடுத்தடுத்த வருடத்துக்கு இதை ஒத்திவைக்க போவதாக கூறுகிறீர்கள்? ஏனென்றால் பல நிகழ்வுகள் தமிழர்கள் மத்தியில் இடம்பெறுகின்றன. அதில் பலர் விரக்தி உற்றவர்களாக எந்த நிகழ்வுக்கும் செல்லாமல் இருப்பவர்களும் இப்பொழுது அதிகரித்து வருவதை பார்க்கின்றோம். ஒரு தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பு என்ற ரீதியில் இது அமைப்புகளுக்கு இடையிலான ஒரு போட்டியாக அல்லது ஒரு பிரச்சனையாக பார்க்கிறீர்களா, அல்லது தமிழ் மக்களும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறதாக நீங்கள் பார்க்கின்றீர்களா? ஏனென்றால் மக்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பியவர்களுக்கு இப்பொழுது அந்த நிகழ்வு இல்லாமல் போயிருக்கிறது. இதை ஒரு பொறுப்புள்ள தமிழ் மகனாக நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? எதிர்வரும் காலத்தில் இதனை எவ்வாறு சீர் செய்யலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? நாம் இந்த 2 அமைப்புகளோ குழுக்களுடன் இது நாங்கள் பேசினது ஏதோ ஒரு தமிழ் மக்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகிறவர்கள் என்ற முறையில் ஏதோ வழியில் அவர்களுடன் பேசி இதனை தீர்க்கலாம் என்று நினைத்திருந்தோம். என்ன பிரச்சனை இருந்தாலும் அதனை தொடர்ச்சியான இதோடன் சில விட்டுக் கொடுப்புகளுடன் தீர்க்கலாம் என்று மாறான ஒரு பொறுப்பான ஒரு அமைப்பு என்ற முறையில் அதற்கான முழு முயற்சிகளையும் செய்திருந்தோம். அவர்களுக்கு விளங்கப்படுத்தியும் சொல்லியிருந்தோம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் இதுல இருக்கிறது எங்களுக்கு எதிரானவர்களுக்கு தான் இடம் கொடுக்கும், தமிழர்களுக்கும் அமைப்புகளுக்கும் இடையிலான இதனை செய்யக்கூடாது. கனடிய தமிழர் பேரவை ஒரு காலமும் இன்னொரு அமைப்பை இன்னொரு எதிரான ஒரு அறிக்கையை இதுவரையில் விட்டதும் இல்லை, விட போறதும் இல்லை. அதுல எல்லாம் சொல்லி இருந்த நாங்கள் விட்டுக் கொடுப்புகளுக்கும் அக்ரி பண்ணி இருந்தாங்க. அதே நேரத்தில் நாங்கள் தொடர்ச்சியான இதுல ஒரு புரிந்துணர்வுடன் பயணிப்பதற்கு முழு முயற்சிகளையும் செய்தாங்க. ஆனால் அவர்கள் அதை ஏற்க மறுத்து மட்டும் இல்லை, அவர்கள் ஜெனியூனாக இருக்கிறார்கள் என்று நான் நம்பவும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் ஒரே விஷயத்தை திருப்பி சொல்றார்கள். அதுவும் இன்னொரு ஆர்கனைசேஷனுக்கு இப்படித்தான் நடக்க வேணும், நீங்கள் அவ்வளவு தோணும் என்று சொல்லி பல கோரிக்கைகளை அதை எந்த விதத்திலேயும் கனடாவில் இன்னொரு அமைப்புக்கு அப்படி சொல்லவே இயலாத ஒரு இன்டிமிடேஷன் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். அதிலே அவர்கள் திருப்பி வலியுறுத்தி வந்திருந்தார்கள். சரி, இதில் ஒரு உள்நோக்கம் இருப்பதாக நீங்கள் கருதுகின்றீர்கள். ஆனால் தமிழ் மக்கள் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது பொதுப்படியாக தமிழ் மக்களுக்கான ஒரு நிகழ்வு இல்லாமல் போகின்றது என்ற காரணத்திற்காக அந்த விட்டுக் கொடுப்புகளை நீங்கள் செய்ய விரும்பவில்லையா? அதான் சொன்ன மாதிரி நாங்கள் எங்களால் எல்லா விட்டுக் கொடுப்புகளையும் செய்திருந்தோம். அவர்கள் கேட்டிருந்த கோரிக்கைகள் நியாயமற்றமாக இருந்த கோரிக்கைகளை கூட நாங்கள் ஏற்று அதனை செய்கிறதாக இருந்திருந்தோம். அவர்கள் புதிய நிபந்தனைகளுடன் அதனை தீர்க்கிறது அவர்கள் நோக்கமாக எங்களுக்கு தெரியப்படவில்லை. ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்த பிறகும் புதிதான நிபந்தனைகளுடன் முன் வந்திருந்தார்கள். அதனை வைத்து பார்க்கதான் கேட்க அவர்கள் ஒரு தீர்வுக்கு வர்றதை அவர்கள் விரும்பவில்லை. இதை குழப்புவதுதான் அவர்களின் நோக்கமாக இருந்திருக்கும் இவர்கள் என்று அப்படித்தான் நாங்கள் நினைக்கிறோம். அப்ப அதனால அப்படி தூங்குறவர்கள் நடிக்கிறவர்களுக்கு காட்ட இல்லாது விளங்கப்படுத்தவும் இல்லாம இருக்கிறது. ஸோ நாங்கள் எங்களால் முயன்ற மேக்சிமத்தை செய்து நாங்கள் இது தமிழாக்களுக்கு தொடர்ந்து சந்ததிகளுக்கு போகணும், இது
நூறு வருஷத்துக்கு ஓடக்கூடியதா இருந்தாலும் அப்படி ஓட வேணும், அப்படி இதுல கரி பண்ணணும், இந்த கல்ச்சர் ஆர்ட்ஸ் அந்த எல்லாத்தையும் கொண்டு போகணும் என்று நாம் எம்மாலான முழு முயற்சியிலையும் செய்திருந்தோம். ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வு இவ்வாறான திருவிழா, அதுவும் பிரதான வீதி மாக்கம் வீதியை மறைத்து இடம்பெறுகின்ற ஒரு நிகழ்வு. சுரேஷ், இதனை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? ஏனென்றால் இப்பொழுது பல நிகழ்வுகள் இந்த காலப்பகுதியிலேயே நடைபெறுகின்ற பொழுது மக்கள் திசை திருப்பப்படுகிறார்கள், பல நிகழ்வுகளுக்கும் பிரிந்து செல்கின்றார்கள். தமிழர்களுடைய ஒற்றுமை பலம் என்று ஒட்டுமொத்த ஜனத்திரள் மத்தியில் நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வு இவ்வாறு பிரிக்கப்படுகின்ற பொழுது எதிர்காலத்தில் தமிழினத்தினுடைய பலத்தை காட்டக்கூடிய நிகழ்வுகளாக இல்லாமல் சிறு சிறு நிகழ்வுகளாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் தோன்றி இருக்கின்றன. இதனை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இந்த நிகழ்வினுடைய முக்கியத்துவமும் அதே நேரத்தில் எதிர்காலத்தில் எந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் மீண்டும் இந்த நிகழ்வை நடத்துவது என்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. இதை பற்றி உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது? நிச்சயமாக இந்த விடயத்தில் குறிப்பிட வேண்டிய விடயம், பெற்றோர்கள் கூட இப்பொழுது தங்களுடைய பிள்ளைகளை இவ்வாறான இந்த அமைப்புகளுடனான இணைவுகள் மற்றும் செயற்பாடுகளில் இருந்து தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருவதை அவர்களுடைய கருத்து பதிவுகள் வானொலியூடாக அவர்கள் செய்கின்ற கருத்து பதிவுகள் வெளிப்படையாக தெரிவிக்கின்றன. இருந்த பொழுதிலும் இது மையப்படுத்தி இருக்கின்றது தமிழர் திருவிழா அல்லது தமிழர் திருவிழா என்பதை விட அரசியல்வாதிகளின் பிரசன்னம் அதிகமாக அடையாளம் காணப்பட்ட ஒரு இடமாகவும் அல்லது அரசியல்வாதிகள் அங்கீகரிக்கின்ற இடமாகவும் இருக்கின்ற காரணத்தால் அது மத்திய அமைப்புகளுக்கு சில சிரமங்களை ஏற்படுத்தி இருக்கும். இங்கே இருக்கின்ற ஒரு உண்மையை சகலரும் மறைத்து இந்த விடயத்தில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். என்னவென்று சொன்னால், இந்த விடயத்திற்கான காரணமாக இமாலய பிரகடனம், ஹிமாலய டிக்ளரேஷன் எனப்படுகின்ற ஒரு விடயம் தான் காணப்படுகின்றது. இதில் இந்த அமைப்பு பங்கு பெற்றியதாகவும், ஆனால் இந்த அமைப்பு அங்கே கொழும்பில் சென்று பலரையும் சந்தித்ததாகவும், அது கூடாது என்றும் அதற்கான காரணங்கள் கூறப்பட்ட பொழுதிலும் அதில் பொதிந்திருக்கின்ற ஒரு உண்மை, நாங்கள் அமெரிக்காவை எதிர்க்கின்றோம் என்கின்றது. இங்கே நடந்த விடயம் என்னவென்றால் பலருக்கும் தெரியாது. என்னுடைய கேள்வி டாண்டனை நோக்கியதாகவும் அது இருக்கும். இந்த சுவிட்சர்லாந்தில் தமிழ் அமைப்புகள் ஒவ்வொரு நாடுகளில் இருந்தும் தமிழ் அமைப்புகளில் இருவரை கூப்பிட்டு ஒரு கருத்தரங்கு ஒன்றை வைத்திருந்தார்கள். அவர்கள் அதை வைத்திருந்ததற்கான காரணம் அங்கே அடையாளம் காண்பதற்காக, பேச்சுக்களில் ஈடுபடக்கூடிய தரப்புகள் யார் என்பதை அடையாளம் காண்பதற்காக அவர்களுக்கு 2 நாள் விளையாட்டுகள், பயிற்சி பட்டறைகள் போன்றவை எல்லாம் வைக்கப்பட்டு அவர்களுடைய உடல்வாகு, மொழிவாகு மற்றும் ஏற்கும் தன்மை போன்றவை எல்லாம் அடையாளம் காணப்பட்ட பொழுது கனடாவில் இருந்து சென்ற அந்த அமைப்பின் 2 பிரதிநிதிகளும் துரதிருஷ்டவசமாக அதில் இடம்பெறவில்லை. அது அன்னைக்கேன் தமிழ் காங்கிரசுக்கு தெரியுமா என்பதுதான் எனது முதல் கேள்வியாக இருக்கின்றது டண்டனை நோக்கி. உங்களுக்கு அது தெரியுமா டண்டன்? எனக்கு எல்லா விடயங்களும் தெரியும் என்று இல்லை. அந்த 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 பேச்சுவார்த்தைகள் அதற்கு அதற்கு இன்னும் ஒருவரை பிரதிநிதியாக கனடிய தமிழர் பேரவையின் சார்பில் போட்டிருந்தார்கள். எனக்கு பல பேச்சுவார்த்தைகளிலே அந்த அப்படியான சந்திப்புகள் நடந்திருந்தது. 2009 பிறகு பல சந்திப்புகள் தொடர்ச்சியாக நடந்திருந்தது. வெளிநாடுகளின் மேற்கத்திய நாடுகளின் அனுசரணையுடன் நடைபெற்றிருந்தது. அதில் நான் அதில் ஒன்றிலும் பங்கு பெற்றவில்லை. ஆனால் எனக்கு ஒரு அப்டேட் என்ற முறையில் ஓரளவுக்கு தெரிஞ்சவற்றை என்னால் சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்சு அந்த இதுல 2 பேர் போனதாக எனக்கு ஞாபகம் இல்லை. ஒருவர் தான் கனடிய தமிழர் பேரை பிரதிநிதிப்பட்டு போட்டிருந்தார். தொடக்க காலத்தில் உலக தமிழர் பேரவையுடன் சேர்ந்து இயங்கின இது 2009ஆம் ஆண்டு முதலாவதாக போருக்கு பிறகு முதலாவது உருவாக்கப்பட்ட உலகளாவிய தமிழ் அமைப்பு உலக தமிழர் பேரவை. அதில் கனடிய தமிழ் பேரவை ஒரு ஃபவுண்டிங் மெம்பராக சேர்ந்திருந்தது. நான் நினைக்கிறேன் அக்டோபர் 2009ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அந்த நேரம் கனடிய தமிழர் பேரவையின் தலைவராக இருந்த ஸ்ரீரஞ்சன் அவர்கள் அதன் தலைவராகவும் கனடிய தமிழர் பேருக்கான தொடர்பாளராகவும் இருந்தார். அந்த காலகட்டத்தில் பிறகு அவருக்கு பிறகு ஒரு சில வருடங்களின் பிறகு அதற்கு பிறகு போர்ட் ஆஃப் டைரக்டராக இருந்து பிரசிடண்டாக இருந்த ராஜ் தவரட்லசிங்கம் அவர்கள் இதற்கு பொறுப்பாக பல ஆண்டுகள் கனடிய தமிழர் பேரவையின் நன்றி. அதுக்கு நன்றி. என்னவென்று சொன்னால், இப்ப இந்த விடயத்தில் நடந்தது என்று சொன்னால் ராம், அங்கே இடம்பெற்ற அந்த பேச்சுவார்த்தைகளில் இங்கே இருந்து சென்ற ஒரு அமைப்பின் பிரதிநிதிகள் அதில் அந்த தெரிவு செய்யப்படாததால் பிறகு இந்த உலக தமிழர் பேரவை இந்த கனடிய தமிழ் காங்கிரஸை தங்களுடன் இணைத்து சென்றதானதாகவும், அதாவது அந்த தெரிவு என்பது
இது வந்து அந்த சட்டாம் ஹவுஸ் ரூல், அதாவது வந்து ஒரு வரையறைக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தன்னார்வ சட்ட பிரதி என்னவென்றால், நீங்கள் பங்கு பெற்றுகின்றவர்கள் நடைபெறுகின்ற சம்பவங்களை சொல்லலாம், ஆனால் யார் ஒழுங்கு செய்தார்கள், எங்கே நடந்தது அல்லது யார் பங்கு பெற்றினார்கள் என்பதை சொல்லக்கூடாது. ஆனால் கதைத்தவையத்தை சொல்லலாம். அதை சட்டாம் ஹவுஸ் ரூல் என்பார்கள். அதன் கீழ் இது இடம்பெற்ற பொழுது இங்கே இந்த கனடாவில் இருந்து சென்ற 2 பிரதிநிதிகளும் தாங்கள் தவிர்க்கப்பட்ட காரணத்தை எவ்வாறு தங்களுடைய அமைப்புகளுக்கு தெரிவித்தார்களோ தெரியாது. ஆனால் அங்கே அவர்கள் தெரிவு செய்த விதம் என்பது, அமெரிக்காவில் இருந்து 4 ராஜதந்திரிகளும் பயிற்றுவிப்பாளர்களுமாக 4 பேர் சென்றிருந்துதான் இது சுவிஸில் இடம்பெற்ற பொழுது அவர்கள் அந்த உடல்வாகு மொழி, பேச்சு மொழி மற்றும் உங்களால் எவ்வளவு தூரத்திற்கு ஒரு நெகோசியேஷனுக்கு, அதாவது சோஃபா சோன் ஆஃப் பாசிபிள் அக்ரிமெண்ட் அல்லது பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் நெகோசியேட்டட் சொல்யூஷன் போன்றவற்றுக்கு போக இயலும் என்பதை கவனித்து அதன் பிரகாரம் தெரிவு செய்தப்பட்ட பொழுது அந்த அமைப்பினருக்கு சில வேளைகளில் ஆதங்கம் இருந்திருக்கலாம். தாங்கள் பங்கு பெற்றிய ஒரு நிகழ்வில் இருந்து தாங்கள் தவிர்க்கப்பட்டு எவ்வாறு கனேடிய தமிழ் காங்கிரஸ் அதற்குள் உள்நுழைந்தது என்று. ஆனால் நான் ஒரு ஊடகவியலாளராக அறிந்த அளவில், முற்றுமுழுதாக அறிந்த அளவில், அது வந்து அந்த அவர்கள் தான், அதாவது அமெரிக்காவும் சுவிட்சர்லாந்தும் தான் அந்த யாரால் பேச்சுக்களில் அல்லது விட்டுக் கொடுப்புகளில் ஈடுபட முடியும் என்று கலந்து கொண்டவர்களிடையே தெரிவு செய்யப்பட்டதான தகவல் இருக்கின்றது. அந்த தகவல் மறைக்கப்பட்டு இந்த ஹிமாலய பிரகடனம் என்பது ஏதோ ஒரு புதிதானது ஒன்றாகவும் அல்லது இது வந்து ஒரு கனேடிய அமைப்பு ஒன்று சகல இனப்படுகொலை சகலவற்றை மறந்து சென்றதாகவுமான ஒரு கருத்து விதைக்கப்படுகின்ற பொழுதும், இங்கே தமிழர்களுக்கான ஒரு தீர்வை அமெரிக்கா கொண்டு வர முயன்ற பொழுது அந்த முயற்சியில் கனேடிய தமிழர்கள் எதிர்ப்பது போன்றவும் அல்லது கனேடிய தமிழர்கள் அதில் பங்கு பெற்றிய அமைப்பை எதிர்ப்பது போன்றதுமான தோற்றப்பாடு கனேடிய அரசிற்கும் அமெரிக்க அரசிற்கும் காட்டப்படுகின்றது. இது உண்மையான தகவல் இல்லை என்றால் மக்களுக்கு தெரியாது என்ன நடந்தது என்று. மக்கள் ஒரு உணர்ச்சி பிம்பத்தில் வைக்கப்பட்டு மஹிந்த ராஜபக்ஷ கொலை குற்றவாளிகள் இவர்கள் எல்லாம் சந்திப்பதற்கு இங்கே ஒரு குறிப்பிட வேண்டிய விடயம் இருக்கின்றது. இந்த அஸ்கிரிய மல்வத்த அமரபுர ராவண்ண என்கின்ற 4 பௌத்த பீட மதாதிபதிகளையும் ஒரு ஜனாதிபதியோ அல்லது பிரதமரோ கூட தாங்கள் விரும்புகின்ற நேரத்தில் சந்திக்க முடியாது. அவர்களுக்கு நிச்சயமாக அவர்கள் அனுமதித்தால் தான் சந்திக்க முடியும். அதே போல செல்கின்ற ஒவ்வொரு வெளிநாட்டு தூதுவர் கூட அவர்களுடைய ஆசி பெறாமல் அங்கே சேவையில் இருக்க முடியாது. அவ்வாறானவர்களுடன் ஒரு சாதாரண ஒரு அமைப்பால் நாங்கள் வருகிறோம், உங்களை சந்திக்க போகின்றோம் என்றவுடன் சந்திப்பை மேற்கொள்வதோ அல்லது அரசியல்வாதிகள் அனைவரும் ஒருமித்தோ அல்லது நேபாளில் உள்ள பௌத்த பீடத்தினரை சந்திப்பதோ ஒரு சாதாரண தமிழ் அமைப்பால் அல்லது அமைப்புகளால் செய்ய முடியாது ஒரு நிகழ்வு. இதனை செய்தது நாடுகள். அந்த நாடுகள் செய்ததற்கான காரணம் ஒரு புரிந்துணர்வு வருவதற்காக. இப்பொழுது இவ்வாறு கூறலாம், இந்த கனடாவில் இருந்த சென்ற மற்ற அமைப்பின் 2 பேரும் இந்த நடவடிக்கையில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால் அவர்கள் தான் அந்த புகைப்படத்தில் நிற்க போகின்றவர்கள். ஆனால் அவர்கள் அதாவது வந்து அந்த அனுபவ ரீதியில், அதாவது உண்மையிலேயே அந்த அமைப்பு சில வேளைகளில் அனுபவம் வாய்ந்தவர்களை அனுப்பியிருக்கலாம் அல்லது விட்டுக் கொடுப்புகள். இப்பொழுது அவர்கள் உண்மையிலேயே உங்களை பேச்சில் ஈடுபட சொல்லுவதில்லை, உங்களை விளையாட விட்டுவிட்டு நீங்கள் எவ்வாறு அந்த விளையாட்டை விளையாடுகின்றீர்கள், எவ்வாறு உங்களுடைய மொழி வன்மம் அல்லது மென்மை இருக்கின்றது, எவ்வாறு நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் என்பதைத்தான் அவதானிப்பார்கள். அவதானித்துத்தான் அதை முடிவெடுப்பார்கள். எனவே அந்த நிகழ்வு மறைக்கப்பட்டு இப்பொழுது இவ்வாறு நடக்கின்றது. இங்கே ஒரு நிகழ்வு என்னென்றால், இதை எதிர்ப்பவர்களுக்கு தெரியுமா இந்த இமாலய பிரகடனம் இவ்வாறுதான் நடந்தது, அமெரிக்கா, சுவிஸ், கனடா ஆசி போன்றவை இவற்றுக்கு இருக்கின்றது, தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வு முயற்சிக்காகத்தான் இது நடந்தது என்று அவ்வாறு தெரிந்திருந்தால் ஏன் அதை மறைக்கின்றார்கள் என்பதுதான் இப்பொழுது உள்ள கேள்வியாக இருக்கின்றது. ஆமாம். இதே நேரத்தில் இப்பொழுது இந்த பிரச்சனை என்பது கனேடிய தமிழர் பேரவை இந்த நிகழ்வை நடத்த முடியாது என்று அறிவிக்கும் வரை சமூக வலைத்தளங்களில், குறிப்பாக டிக்டாக் வலைத்தளங்களில் கனேடிய தமிழர் பேரவை மீதான தாக்குதல்கள் தனிப்பட்ட ரீதியில் ஒளிவடிவங்களாக ஏஐ வாய்ஸை பயன்படுத்தி வெளிவந்திருந்தது. ஆனால் இப்பொழுது இந்த அறிவிப்பு வெளிவந்ததன் பின்னர் அது எதிர்மறையாக வேறு அமைப்புகளை தாக்கும் விதமாகவும் தனிநபர்கள் மீதான சொத்துக்கள் பற்றிய விவரங்களையும் கூறும் வகையில் கனேடிய தமிழர் பேரவையினால் வெளியிடப்படுவதாக பலர் கூறுகின்ற அளவுக்கு இப்பொழுது அந்த காணொளிகள் பரப்பப்படுகின்றன. நிர்வாக சபை உறுப்பினர் என்ற ரீதியில் நீங்கள்
இதற்கு என்ன பதில் அளிக்க விரும்புகின்றீர்கள்? ஏனென்றால் இந்த நிகழ்வோடு தொடர்படுத்தி மக்கள் கனடிய தமிழர் பேரவை தான் இவ்வாறான காணொளிகளை வெளியிடுகின்றது என்ற கருத்துக்களை பகிர்ந்து வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. டன்டன், இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஏனென்றால் இது தமிழ் சமூகத்திற்கு ஒருவர் மீதான தனிப்பட்ட விவரங்களை வெளியிடுகின்ற பொழுது அது ஒட்டுமொத்த சமூகத்தையும் பாதிக்கக்கூடிய வகையில் எதிர்காலத்தில் மாறப்போகிறது. யார் யாருக்கும் இவ்வாறான விடயங்கள் வருகின்ற பொழுது யார் உண்மையானவர்கள், யார் குற்றம் செய்தவர்கள் போன்ற விடயங்களை கூட பகுப்பாய்வது என்பது பிரச்சனைக்குரிய விடயமாக மாறப்போகிறது. இதில் இருக்கின்ற ஆபத்து நிலையை உணர்ந்து கனடிய தமிழர் பேரவை இதற்கான பதிலை வழங்க வேண்டும் என்று நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். நான் நிர்வாக உறுப்பினர் இல்லை, நிர்வாக இயக்குனர், நான் பணியாளர் தான். இந்த மாதிரியான இதுகள் நான் முதலே உங்களுக்கு சொன்ன மாதிரி நாங்கள் கனடிய தமிழர் பேரவை ஒரு காலத்திலும் இன்னொரு அமைப்பை தாக்கி ஒருவித அறிக்கையோ பேச்சாளர்கள் இதை பற்றியோ ஒரு தரமே ஆஃபிஷியலாக ஒரு தரம் கதைக்க இல்லை, பேசுகிற எண்ணமும் இல்லை, இனிமேலும் செய்வதில்லை. அதை நாங்கள் மிகவும் கவனமாக இருக்கிறோம். அது தமிழ் மக்கள் இருக்கிற அமைப்புகளுக்கு இடையில் எந்த விதத்திலும் வேறு அணுகுமுறைகள் இருக்கலாம். ஆனால் நாங்கள் இது பண்ண தேவையில் ஒரு புரிந்துணர்வோடோ இல்லாட்டி புரிந்துணர்வு இல்லை என்றாலும் டேமேஜ் பண்ணாமல் இது பயணிக்க வேணும், எல்லாரும் குறிக்கோள் ஒன்று இதைத்தான் வைத்திருக்கிறோம். ஸோ இவ்வளவு காலமும் இப்போ கனடிய தமிழர் பேரவை மற்ற சில அமைப்புகள் மாதிரி இல்லை, 25 பேர்களாக இருக்கிறது. இந்த ரெஜிஸ்டர் பண்ணி இருந்தே இப்போ அடுத்த ஜனவரியில் 25 பேரிடங்கள் முடிவிட்டு விடும். என்னால் கடந்த 20 வருடங்களில் நான் நிர்வாக இயக்குனர் பதவியில் இருந்திருக்கிறேன். ஸோ இது இவ்வளவு காலமும் எங்களுக்கு எதிரான இதுகள் எனமுதமான பதிவுகள், பல மோசமான தாக்குதல்களை தான் பொதுவழி இந்த இதுகளில் நடந்து வந்திருக்கிறது. இந்த டிக்டாக் எல்லா இதுகளிலேயே போட்டு வந்திருந்தார்கள். இது நிர்வாக சபை உறுப்பினர்களின் படங்கள் மட்டுமில்லை, அவர்களின் குடும்பங்களின் படங்கள், இதுகள் எல்லாத்தையும் சர்க்குலேட் பண்ணி பொய்யான இதுகளை ராஜபக்சவிடம் கூட்டு வச்சிருப்பதாகவும், இப்படியா எங்களோட இவெண்ட்ஸுகளுக்கு போறவர்கள் படத்திலையும் எடுத்து போடுறது, இப்படியானது எல்லாம் நடைபெற்று வந்திருந்தது. நான் ஈவன் ஃபேமிலி ஃபேமிலியில் இருக்கிற படங்களையும் இன்க்ளூட் பண்ணி இதெல்லாம் அட்டாக். இது மட்டுமில்லை, இதனை போஸ்டராக அடித்து கடைகளிலேயும் வேறு இடங்களிலேயும் போட்டிருக்கிறார்கள். இதற்கான ஆதாரங்கள் எல்லாம் எங்கள்கிட்ட இருக்கிறது. நாங்கள் இப்படியான செயற்பாடுகள் இறங்குவதில்லை. இதை நாங்கள் அவர்களுக்கும் கதைக்க சொல்லியிருந்தார்கள், பேச்சுவார்த்தைகள் நடக்கும் பொழுது இவர்களும் சொல்லியிருந்தார்கள். இதனால் வேறு ஆக்கள் இதில் பிரச்சனையை கூட்டுவதற்கான இதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் வழங்குகின்றோம். அது அந்த தமிழ் ஃபெஸ்ட்ல ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறது பெரிய டேமேஜை கொடுக்கும் என்டையர் கம்யூனிட்டிக்கு. அதுகளையும் சொல்லியிருந்தோம். அதே நேரத்தில் இப்படியான இதுகளை நடுவில் எதிரிகள், தமிழ் கம்யூனிட்டிக்கு எதிரிகள் இந்த சந்தர்ப்பத்தை பிரயோசனப்படுத்தலாம்னு சொல்லியிருந்தோம். அப்ப இந்த மாதிரியான இதுகள் தான் இந்த இதுகளுக்கு இடம் கொடுக்கிறது. நாங்கள் இந்த மாதிரியான கனடிய தமிழர்வை எந்தவித இதுகளையும் ஆதரிக்க போறதும் இல்லை. அதை யாரும் செய்வதா இருந்தால் செய்யவும் வேணாம். அவர்கள் தங்களுடைய ஒப்பீனியனை ஓப்பனாக சொல்ல முடியும். இதற்கான எதிர்ப்புகளை செயற்படுத்த முடியும். அதற்கு எந்தவித தடையும் இல்லை. ஆனால் இவ்வாறான அமைப்புகள், ஏற்கனவே இயங்குகின்ற அமைப்புகளை சிதைத்து புதிய அமைப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளும் முன்வைக்கப்படுகின்றன. ஏற்கனவே இருக்கின்ற பிரச்சனைகளை களையாமல் புதிய புதிய அமைப்புகள் வருகின்ற பொழுது எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த அமைப்புகளுக்கு ஆதரவு வழங்குவது என்ற கேள்விகள் எழுகின்றன. முதலில் டண்டனிடம் கேட்ட அதே கேள்வி சுரேஷ், நிகழ்ச்சியின் நிறைவு நேரமும் நெருங்கி கொண்டிருக்கின்றது. நிறைவாக இந்த விடயங்களை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்? சமூக வலைத்தளங்கள் சமூகத்தை சீர்கெடுக்கும் வகையில் பயன்படுத்தப்படுகின்றன என்ற ஒரு அச்சம் இப்பொழுது எழ ஆரம்பித்திருக்கின்றது. இது எவ்வாறான ஒரு ஆபத்தான நிலைக்கு தமிழினத்தை கொண்டு செல்லும் என்று நினைக்கின்றீர்கள்? நிச்சயமாக இது அவர்களுடைய நோக்கத்திலிருந்து அவர்களை புறந்தள்ளுவதாகவும் அவர்கள் கொண்ட ஒற்றுமைத்தன்மையை குறைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறாகவும் இருக்கின்ற சந்தர்ப்பங்கள் இது அதாவது மக்களிடையே இப்பொழுது இந்த சமூக வலைத்தளங்கள பயன்பாடு என்பது எவ்வாறு செல்கின்றது என்பதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். பலரும் சிலதை சாதாரணமாக பார்த்துவிட்டு கடந்து செல்வார்கள், சிலர் அதனை கிரகித்துக் கொண்டு கடந்து செல்வார்கள். ஆனால் உங்களுடைய இந்த கேள்வி, இந்த புது அமைப்புகள் தேவையா அல்லது இருக்கின்ற அமைப்புகள் சீரழிக்கப்படுகின்றனவா என்றால், அதாவது இவர்களுடைய நோக்கம் என்னவென்று அறிய வேண்டிய தேவை ஒன்று இருக்கின்றது. உண்மை தெரிந்தவர்கள் கூட இப்பொழுது நான் கூறிய இந்த இமாலய பிரகடனம் அல்லது ஹிமாலய டிக்ளரேஷன் என்கின்றது அமெரிக்கா, சுவிஸ் போன்ற நாடுகளின் ஆதரவுடன் இடம்பெற்ற ஒரு முயற்சி. 10-11 முயற்சியாக எத்தனை முயற்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன, எத்தனை சந்திப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதே போன்று இருந்து விட்டு போகட்டும். ஆமாம், அவர்கள் கலந்து கொண்டவர்கள் கூட மன்னிப்பு கேட்டு விட்டார்கள். ஆனால் அவர்கள்
அவர்கள் தெரிவு செய்யப்பட்டது இன்னொரு அமைப்புக்கு அதாவது அவர்களுக்கு தங்களுடைய அமைப்பை விட இந்த அமைப்பு ஆளுமை உள்ளதாக வந்துவிடும். தமிழர் திருவிழா இருந்தால் என்னென்றால் அங்கே அரசியல்வாதிகள் செல்வது, கனேடிய பிரதமர் உட்பட, மாகாண முதல்வர் உட்பட, மேயர் உட்பட சகலரும் செல்வது போன்ற நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன. அதே நேரம் இவ்வாறான பேச்சுவார்த்தைகளின் பொழுது அவர்களுடைய பிரசன்னம் இருக்குமாக இருந்தால் தாங்கள் தனித்து விட போகின்ற இயக்கங்கள் எல்லாம் சில வேளைகளில் இருக்கின்ற காரணத்தினால் இவ்வாறான உந்துதல்கள் சிலருக்கு ஏற்பட்டிருக்கலாம். சில தனிநபர்களுக்கு இவ்வாறான அமைப்புகளை விடுத்து தாங்கள் ஒரு அமைப்பை தொடங்குவோம். ஆனால் ஒரு அந்த வார்த்தை பிரயோகங்கள், அழகியல் மற்றும் சமூக அக்கறை போன்றவை எல்லாம் வெளிப்படுத்தப்படுமாக இருந்தால் அவர்கள் அதனை புனருத்தம் செய்ய வேண்டும். எவ்வாறென்றால் அவர்களே தங்களை கேட்க வேண்டிய கேள்வி, நாங்கள் சரியான பாதையில் தான் செல்கின்றோமா? இப்பொழுது இந்த எங்களுடைய நடவடிக்கை இந்த எவ்வாறான குந்தகங்களை விளைவிக்கும்? ஏன் 2 அமைப்புகள் இருக்கக்கூடாது? மற்றும் 2 அமைப்புகள் இல்லாமல் ஒரு இனம் இருக்குமாக இருந்தால் அது சர்வாதிகாரம். அது ஜனநாயகத்திற்கு மிகவும் விரோதமான செயற்பாடு. எனவே அவ்வாறான அமைப்புகளில் இருக்க வேண்டும். ஆனால் அதற்காக இன்னொரு அமைப்பை பிரதியீடு செய்வதற்காக இங்குள்ள சட்ட விழுமியங்களை புறம் தள்ளி அல்லது சட்ட அறிவற்ற வகையில் அல்லது அதாவது சமூக அறிவற்ற வகையில் செயற்படுவது என்பது தவிர்க்கப்பட வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு தெரிந்த ஒரு உண்மை, நான் உண்மையிலேயே இதில் ஈடுபட்ட ஒருவரை கேட்டிருந்தேன். அவரை இந்த ஹிமாலய டிக்ளரேஷன் இவ்வாறு நடந்தது, சுவிஸில் இவ்வாறு நடந்தது, ஒரு இன்னொரு அமைப்பு சென்று அவர்களின் பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படவில்லை என்ற பொழுது அவர் அதனை அறிந்திருக்கின்றார். ஆனால் அதனை மறைத்து இன்னொரு முகம் எடுத்து செயற்படுகின்ற செயற்பாடுகளை காண்கின்றோம். இவ்வாறானவை எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். என்னவென்றால் டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மை பேணப்படுகின்ற பொழுது நிச்சயமாக ஆரோக்கியத்தை கொண்டு வரும். இருந்து கதைப்பதுதான் இதற்கான வழி. மற்றும் நீங்கள் குறிப்பிட்ட அந்த கேள்வியில் ஒரு கேள்வி, இந்த இவ்வாறான விழாக்களின் பின்போடுதல் என்பது பல நிகழ்வுகள் என்பது இடம்பெறுகின்ற பொழுதும் அவை திருப்பி வருவதும் அல்லது பல அதாவது இணைவுகளை மேற்கொண்டு கூட நடப்பது போன்றவை எல்லாம் சாத்தியமானவை. ஆனால் அதற்காக அந்த ஒரு குரோத மனப்பான்மையை வளர்ப்பதும் அதற்காக ஒரு பிழையான காரணத்தை எடுப்பது. இங்கே நான் குறிப்பிட வருகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், ஒரு பிழையான காரணம், தமிழர்களுக்கான தீர்வு தேவை என்பதற்கான முயற்சி அந்த ஹிமாலயன் பிரகடனத்துக்கு பிறகு இந்த நாடுகளால் எடுக்கப்படவில்லை. எனவே தமிழர்களுக்கு மீது அக்கறை உள்ளவர்களாக நாங்கள் இருக்கின்றோமா என்கின்ற கேள்வியை இது எழுப்புகின்றது. ஏனென்றால் அதனை வைத்து அது முடிந்து அது மரணித்து போன ஒரு முயற்சி, அதனை சாக்காக வைத்து தொடர்ந்து பயணிக்க வேண்டிய தேவை யாருக்குமே இல்லை. நிகழ்ச்சியின் நிறைவாக டன்டன், ஏற்கனவே நாங்கள் பிரகல் இந்த நிகழ்ச்சி கடந்த வருடம் கலந்து கொள்கின்ற பொழுது கனேடிய தமிழர் பேரவை பல விடயங்களை செய்ய இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். ஆனால் கால ஓட்டத்தில் பார்க்கின்ற பொழுது அந்த விடயங்கள் கூட நிறைவேற்றப்படாமல் இன்னமும் தொக்கி நிற்பது எங்களுக்கு கண்கூடாக தெரிகின்றது. இந்த ஊடகத்தின் வாயிலாக கனேடிய தமிழர் பேரவை பொதுமக்களுக்கு பல்வேறு தகவல்களை வழங்கும் என்ற எதிர்பார்ப்பில் நாங்கள் அந்த கேள்வியை கேட்டிருந்தோம். நீங்கள் இப்பொழுது இந்த வருடம் இந்த நிகழ்ச்சி நடைபெறாமல் போயிருப்பது தமிழினத்திற்கு ஒரு கவலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. அடுத்த வருடம் இந்த நிகழ்வை செய்ய வேண்டும் என்ற ஒரு விருப்பம் பலரிடமும் இருக்கிறது. அதற்கு இடையில் என்னென்ன விடயங்களை நீங்கள் செய்ய போகின்றீர்கள், மக்களுக்கு என்ன வகையில் பதிலளிக்க போகின்றீர்கள் என்ற நிகழ்ச்சியின் நிறைவாக அதற்கான பதிலை உங்களிடம் எதிர்பார்க்கிறோம். எதை அவர் சொல்லியிருந்தார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் மக்களுக்கு ஒரு இதை வடிவாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது. சரியான மிஸ்கம்யூனிகேஷனும் பிழையான இதுகளும் பிரச்சாரங்களும் பொய் பிரச்சாரங்களும் நடைபெற்று வருகின்றது. ஸோ அதுகளுக்கான விளக்கங்களை கொடுத்து அதனை செய்து கொண்டிருக்கும் அதே நேரத்தில் நாங்கள் பல நடவடிக்கைகளை எடுத்திருந்தோம். போன முறையான சொன்ன மாதிரி ஹெச்டிக்கு பிறகு ஹெச்டியிலிருந்து நாங்கள் அந்த மன்னிப்பு கேட்டிருந்தோம். அந்த படத்தை போட்டதுக்கு அந்த நிகழ்ச்சி நேரங்களில் எங்களுக்கு நேரடியான இதுகள் இல்லை, யார் யாரை சந்திப்பது என்று நாங்கள் முடிவெடுக்கவில்லை. அதற்கான இது முழுமையாக உலகத் தமிழர் பேரவை இதை முடிவெடுத்திருந்தது. ஆனாலும் நாங்கள் அதன் ஒரு இதுன்ற முறை ஒரு இதாக இருந்து ஒரு ரிப்ரசன்டேட்டிவ் பார்ட்டிசிபேட் பண்ண முறையில் பலதரம் அதற்கு மனப்பூர்வமாக கோரியிருந்தோம். அதே நேரத்தில் ஹெச்டி அமைப்பில் இருந்தும் உலகத் தமிழர் பேரவை அமைப்பில் இருந்தும் விடுவித்துக் கொண்டிருந்தோம். என்றால் அவர்கள் செய்கிறது சில விஷயங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கலாக அதை செய்ய வேண்டும். உலக நாடுகளின் அனுசரணை நடைபெறுகிறது. சுரேஷ் சொன்ன மாதிரி இதில் முக்கியமான விடயம் என்னென்றால், இது அமெரிக்காவின் அனுசரணையுடன் மற்ற மேற்கத்திய நாடுகள் இந்த முயற்சிகளுக்கு ஆதரவு தந்தது மிகப்பெரிய விடயம். அதனைத்தான் நாங்கள் இப்போ இருக்கிற நீதி கேட்கிற எல்லா இதுகளுக்கும் அவர்களிடம்தான் போய் நிற்கிறோம்.
ஸோ அந்த முறையிலேயும் அதன் முதல்ல அவர் சொல்லியிருந்த மாதிரி அவர்கள் சந்திப்பதற்கும் ஒரு தினம் சந்திப்பை தந்திருக்க மாட்டார்கள். நாயக்கம் அவர்களோ இல்லாட்டி பிரதமர்களோ அது பின்னுக்கு அப்படியான ஒரு ஃபோர்ஸ் பேக்கிங்கா இருக்கிறபடியினாலதான் நாங்களும் ஈடுபட்டிருந்தோம், நாங்களும் அதற்கு அனுசரணை கொடுத்திருந்தோம். ஆனால் அதில் இருக்கும் சிக்கல்கள், அதில் மக்கள் நம்ம பிரதிநிதிகளும் முதலே சொல்லி செயற்படுத்த முடியாத இதுகள் எல்லாம் இருக்கிறது. இதற்கான முயற்சி தான். அது ஒரு 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 பெர்மனன்ட் சொல்யூஷனாவோ இல்லாட்டி ஒரு பேக்டோ இல்லை, ஒரு இதுவோ இல்லை. அது மக்களுக்கு ஒரு புரிந்துணர்வை ஏற்படுவதற்கான ஒரு முயற்சி. இலங்கையில் இருக்கிற மக்கள் முழுமைக்கும் மேற்கொள்ள முயற்சி. வெளிநாடுகளின் அனுசரணை இருந்தபடி இந்த காரணிகளுக்காக தான் நாங்கள் அதை இது பண்ணியிருந்தோம். அதற்கான விளக்கங்கள் இதுகள் பல முறை கொடுக்கப்பட்டு இதுகள் செய்யப்பட்டு இது பண்ணியிருந்தது. தொடர்ந்து இந்த படங்களை வைத்துக் கொண்டு இது ஒரு உள்நோக்கத்துடன் செய்யப்பட்டு வருகின்றது. நாங்கள் எந்த விடயம் என்றாலும் யாருடனும் பேச தயாராக இருக்கிறோம், விளக்கங்களுக்கு தயாராக இருக்கிறோம். இது மட்டும் இல்லை, கனடிய தமிழர் பேரவை 25 வருஷமாக இருந்தாலும் 25 வருஷமாக இருந்தது. அதுல கணக்க விஷயங்கள் ரிவ்யூ பண்ணப்படணும் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். அதுக்கான இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ ஒரு கமிட்டி ஒன்றை இது வைத்து அதற்கான எல்லா விஷயங்களையும் அக்கௌண்டபிலிட்டி பிராக்டிசஸ், டிரான்ஸ்பரன்சி, மற்றது மெம்பர்ஷிப் எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ண போறோம் பண்ணி அதற்கான இதை அந்த இண்டிபெண்டன்ட் கமிட்டி இது பண்ண சப்மிட் பண்ண போற ஒரு டைம் ஃப்ரேமுக்குள்ள அதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். அதை என்ன கம்யூனிட்டி என்னத்தை எதிர்பார்க்கிறது அதுக்கான கலந்துரையாடல் ஆல்ரெடி நாங்கள் எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறோம். உள்ளகத்திலேயும் வெளியாளர் சேவை ஒன்று வச்சு அதில் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த இதுகளை நாங்கள் தொடர்ந்து செய்து வருகிறோம். ஆனால் நாங்கள் ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன், அதுக்கான இதுகள் தொடர்ச்சியாக இருக்கும். ஒரு பொறுப்பான அமைப்பு என்ற முறையில் நாங்கள் அதை செயற்படுத்துவோம். அடுத்த வருடம் இது நடக்கிறதுக்கும் நாங்கள் இது 10 வருஷம் செய்திருக்கிறோம். எங்களுக்கு இது எப்படி செய்கிறது நல்லா அது ஈஸியான ஒரு அலுவல் இல்லை, தமிழ் ஃபெஸ்ட் மாதிரியான ஒரு விடயம் செய்வது. ஆனால் அது நாங்கள் அவைகளுக்கும் சிட்டியிலிருந்து எல்லாருக்கும் எங்களை நம்பிக்கை இருக்கிறது, எப்படி செய்கிறது ஒரு பொறுப்பு எடுத்துக்கொண்ட இதனை செய்வோம் என்று. அதனால் அதை செய்வதற்கு எங்களுக்கு பிரச்சனைகள் வராது. ஆனால் இப்படியான வேணும் என்று இப்படியான செய்கிற சில இதுகள் நிப்பாட்டப்படணும். அதுக்கு மக்கள் குரல் கொடுக்க வேண்டும். இந்த மாதிரியான விடயங்களுக்கு அதனைத்தான் எதிர்பார்க்கிறோம். வடிவான விளக்கங்களை எடுத்து எங்களை எந்த நேரமும் தொடர்பு கொள்ளலாம். என்ன விளக்கங்கள் என்றாலும் நாங்கள் ஓப்பனாக ப்ரொவைட் பண்ண இருக்கிறோம். உங்களோட உதவி மிகவும் பெரிய உதவி இதுகளை வழியால கொண்டு வரதுக்கு. நன்றி டண்டன், நிகழ்ச்சியில் கலந்துள்ளமைக்கு. அதே போன்று சுரேஷ், நிகழ்ச்சியில் கலந்துள்ளமைக்கு நன்றி. நாங்கள் மீண்டும் விரிவாக மற்றும் ஒரு சந்தர்ப்பத்திலே பேசுவோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நேர்களுக்கு விளக்கங்களை அளித்தமைக்கு சிஎம்ஆர் சார்பாக எமது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம். இந்த நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவினை எமது சமூக வலைதள பக்கத்திலும் நீங்கள் பார்வையிடக்கூடியதாக இருக்கும். சிஎம்ஆர் தமிழ் ரேடியோ என்று சர்ச் செய்து நீங்கள் எமது யூடியூப் பக்கத்தில் இந்த நிகழ்ச்சியினை நீங்கள் பார்வையிடலாம். நன்றி உங்களுக்கு. நன்றி ராம், நன்றி நேயர்களே, நன்றி டண்டன். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.